இங்கதான் நான் உங்ககிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கேன். என்ன பார்த்து பேசு. என்கிட்ட பேசுறா. வீட்டு பணி டாஸ்க். இந்த வாரம் உங்களோட வீட்டு பணி லோடை எதிரணி மேல போடணும்னா அதோட போகட்டும் முடியாதுன்னு நிறைய பேர் முழிச்சாங்க. கேம் புரியாத மாதிரி அவங்க 2 பேரும் ஆல்ரெடி ஆடுற மாதிரி இல்ல. ஒரு அதாம ஆண்டவன் எங்களுக்கு கொடுத்த வரப்பிரசாதம். கான்பிடென்ட்டா இருக்கேன்ற நீ இந்த கேம்ல உனக்கு கிடைக்கலனமோ உனக்கு கோவம் வருதுல, அந்த மாதிரி தான் நிறைய பேருக்கு நிறைய இடத்துல வந்திருக்கோன்ற. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. இந்த ஒரு டாஸ்க்குக்கே அவளுக்கு கோவம் வருது. அப்ப ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ்ல எவ்வளவு பேருக்கு எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி போயிருக்கும். தாமரை ஏன் அதுகிட்ட இருக்க உள்ள புத்திய செருப்பாலையே அதுதான் கேம். கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஆட்டாதீங்க ப்ரோ. ஆட்றீங்கன்னா வேஸ்ட். இப்ப போச்சு. மனுஷங்க அப்படி இருக்கீங்களா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? இப்ப எனக்கு கத்துறதுக்கு ஒரு நேரம் ஆகும். அப்படி கத்துவேன். ஓகே தானே ஜே? ரெண்டாவது வாட்டி அதை மாத்த வேணாமா? 3வது ரிலேலையும் அதே கிடு அப்புறம் என்னத்தை கத்துக்கிறீங்க? இல்ல நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்து கோல்டு மெடல் வாங்கியிருப்பேன்னு சொன்னாலும் சொல்லுவேன். பாக்குற பெண்களை எல்லாம் அவரோட சோல்மேட்டா இருப்பாங்களான்னு தேடுற ஒரு பாவப்பட்ட சூப்பு. விடு வம்பு இழுக்கிற லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் கொஞ்சம் மக்கு. அதே கூட உனக்கு எழுதி வச்ச மாதிரி எடுத்து வருவீங்களா? நாளைக்கு இந்த காலேஜுக்கு வரீங்களா? விளையாடலாம். கேக்குறதுக்கு ஆள் இல்லாம யாருக்கும் அடங்காத பணத்திமிர் இருக்கும் நபர். இந்த ஊர் என்ன வேலைன்னு கேளு. அப்புறம் எடுக்கலாம்னே. சரி இந்த தெருவாவது என்ன வேலைன்னு பென் பேப்பர் பெல்ட் ஷூஸ்னு எதை பார்த்தாலும் பொறாமப்பட்டு திருடும் கள்ளக்களவாணி. திடி பண்ணி அப்ப தெரியும் தர்ம. எது நான் திருடவா? என்னடா பைத்தியக்காரி. இன்னைக்குதான் உங்க ஃபர்ஸ்ட் டே. சோ இந்த ஸ்கூல் ரூல்ஸ் வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது இருக்காங்க. மறந்துடாதீங்க. நல்லா இல்லனாலும் அது மூஞ்சி மாதிரி இருக்கு. தயவு செஞ்சு அமைதியா நில்லுங்க. ஐயோ கொத்தா இருக்க முடிய கூவமாக்கி குழப்பி நாரடிக்கிறியே. இதுல காலையில போட்ட கவுண்டர். அதே அதே ஜோக். என்னடா கடன் வாங்கி காமெடி பண்றீங்க? வா வா உட்கார் உட்கார். சாரி. நீங்களும் அப்படிதான் மேம் சொல்ல முடியும். தப்பு தப்பு தப்பு. அப்போ உங்க மூஞ்சி மரியாதையா பேசுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. ஒரு பொண்ணுக்கு 2 பாய்ஸ் ட்ரை பண்றாங்க மேம். யாரு மேம்? ராணவ் and சத்யா. யாருக்கு ட்ரை பண்ற? இன்னைக்கு டிராபிக் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குல்ல? ராணவ் பேக் கழட்டி கீழ வை. அது ஒரு பாடி லாங்குவேஜ். பாடியும் சரியில்லை, லாங்குவேஜ். என்ன நடத்துக்க லவ் லெட்டர் பாஸ் பண்றாங்க. இதெல்லாம் நம்ம ஸ்கூலுக்கு நல்ல இதுவே கிடையாது மேம். இதெல்லாம் நம்மளும் பண்ணிருக்கோம். சாச்சனா மேம். நான் எவ்ரி ஆக்ஷன் there is an equal and opposite reaction மேம். இதான் மேம். எங்க அம்மா எவ்வளவு சொல்லிச்சு அவங்க எல்லாம் சேராத. ரொம்ப பிடிச்சது இந்த கிளாஸ்ல எஸ்ன்னு ஆரம்பிச்சு ஏன்னு முடிகிற ஒரு இந்த இடம் தான் தெரியல ஆடாடும். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க மேம். ஸ்டூடண்ட்ஸ்னா என்ன வேணா பண்ணலாமா? நாளைக்கு இங்க இருந்து ஓடி போவாங்க. அதுக்கு ஒத்துப்பீங்களா நீங்க? ஏன் மேம் போய்டா நான் உள்ள வந்து நான் என்ன கேக்குறேன்? காது கொடுத்து கேட்க மாட்டீங்க. ஏமா பின்னல வேற எதை கொடுத்துமா கேக்குறேன்? இப்ப நான் மூக்க கொடுத்து கேட்டுட்டு இருக்கேனா? பிடி சாருக்கு அவங்கள பிடிக்கும், அவங்களுக்கு பிடி சார் பிடிக்கும். அவன் மத்ததெல்லாம் கேட்க மாட்டேன். ஆனா மார்ச் வருஷம் சரியா தான் இருப்பேன். இப்படி நமக்கு பாரா. இப்ப எங்க சுத்தி பார்த்தாலும் நீ ஒரு லவ் பண்ணிருக்க, நான் ஒரு லவ் பண்ணிருக்கேன், அவன் ஒரு லவ் பண்ணிருக்க. இது என்னமோ நீங்களா பட் பண்ணுங்க. இதே மாதிரி குரூப் ஒன்னா சேர்ந்துரும். நீங்க தனியா ஆயிடுவீங்க, மொத்தமா அடிப்பாங்க. நீங்க பர்சனலா அஃபெக்ட் ஆகும். அவ்வளோ எத்தனை பேர் விளங்கும்டா நாரப்பயல. இங்கதான் நான் உங்ககிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கேன். என்ன பார்த்து பேசு. என்கிட்ட பேசுறா. சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. மாதிரி வரணும்.
உங்களை மாதிரி எனக்கு ஒரு எக்ஸ் ஹஸ்பண்ட் வரணும். இந்த மாதிரி எக்ஸ் ஹஸ்பண்ட் தான் வேணுமா? நீ ரொம்ப நாளா பின்னால் சுத்தியும் பிக்கப் ஆகுதுன்னு ஃபீல் பண்ணியே அந்த பொண்ணு பார்வதி.